64வது சங்கீதம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். இதில் நீதிமான் ஆண்டவருடைய நாமத்தை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். ரசிக்கப்பட்ட எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நாங்கள் விடுவிக்கப்பட்ட எல்லாரும். அது மாத்திரமில்லை, அவர்கள் தேவனை நம்புவார்கள். நீதிமான்கள் தேவனை நம்புவார்கள். அதே போல செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். எங்களுடைய இருதயம் எப்பவும் செம்மையாக இருக்க வேணும். இருதயத்தில் கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள் வரும்போது நாங்கள் எங்களுடைய இருதயம் பாரமாகிறது. ஆனால் செம்மையான இருதயம்னு சொல்லிங்க உண்மையாக நாங்கள் பரிசுத்தமாக உண்மையாக சுத்த இருதயமாக நாங்கள் இருக்கும்போது அது எங்களுக்கு நாங்கள் மேன்மை பாராட்ட இருதயத்தோடு நாங்கள் இருப்போம். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் இதில் நாங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும்போது இப்பொழுது நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். இதில் நாங்கள் சாதாரணமாக நாங்கள் லுசர்னில் இருக்கிறார்கள் எல்லாரும் சென்ட்ரல் ஸ்வைஸ்ன்னு சொன்னால் லுசர்னை தான் சொல்கிறான்னு தெரியும். லுசர்ன் மத்தியில் இருக்கிறபடியாக லுசர்னை தான் சொல்கிறது. அதே போல் ஹார்ட் ஆஃப் சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. சுவிட்சர்லாந்தினுடைய இருதயம் அன்று சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ தேவனுடைய தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் எப்படியா விதைக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சரியா? இப்போ நாங்கள் சுவிட்சர்லாந்துடைய இருதயத்தை பார்த்துட்டாங்க இல்லை, அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாம் எவ்வளோ அழகான இடம். அது மாதிரி இப்போ நாங்கள் தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே எப்படியாக விதைக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் விதைக்கிறவன் இந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம். லூக்கா 8வது அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனங்களை நாங்கள் கவனிப்போம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கு சில விதை வழியருகே விழுந்து விதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. இதுல விதைக்கிறவன் விதைக்க சென்றால் விதைக்கும் போது சில விதைகள் வழியோரத்தில் விழுது. அதை ஆகாயத்து பறவைகள் அதை எடுத்துக்கொண்டு போகுது. அது மாதிரி சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. அதை கற்பாறையில் விழுந்த விதை சில வேளை நீங்கள் மலைகளில் பார்த்தா சில அழகான பூச்செடிகள் இருக்கும். அந்த பூச்செடிகள் அது நிலையானதாக இருக்காது. வெயில் வந்த உடனே அது அப்படியே வாடி போயிடும். திருப்பி மழை வரைக்கும் ஆனால் நிலையானதாக இருக்காது. அது மாதிரி கற்பாறை மேல் விழுந்த விதைகள் ஈரம் இல்லாததுனால அதுவும் உலர்ந்து போயிட்டு நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முழு கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை அதை நல்ல இடத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சத்தமிட்டு கூறினார். இதில் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அது அதை அந்த முள்ளுகள் வளர்ந்தவுடன் அது கூட வளர்ந்து அந்த விதையை வளர விடாமல் அதை நெருக்கி போட்டது. அது மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மாத்திரம் 100 பலன் கொடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமையை சொன்னது இயேசு கிறிஸ்து தான் சொன்னவர். இதில் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி அவர் சத்தமிட்டு சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இதில் இதை கேட்ட உடனே அந்த சிறுசர்கள் எல்லாம் சொல்லினோம், இப்படியெல்லாம் சொன்னாங்களை விளங்காதுன்னு சொல்லி ஏன் மகளால் சொல்லுறீங்க, இதுக்கு விளக்கம் சொல்ல அதுக்கு விளக்கமும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சரியா? நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அதில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எப்படியாக பலன் கொடுக்குறதுன்னு நாங்கள் பார்த்துருவோம். 100 மடங்கு அது பலன் கொடுக்கிறது. விதைப்பவன் ஓமையினுடைய 4 நிலங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தைன்னு சொன்னால் பாதை வழியோரமாக விழுந்தது. ரொக்கி கிரவுண்டுன்னு சொன்னால் கற்பாறையில் விழுந்தது. த்ரோன்னு சொன்னால் முள்ளுக்குள்ளே விழுந்தது. அடுத்தது குட் சாயில்னு சொன்னால் நல்ல நிலத்தில் விழுந்தது. இந்த 4 விதமான நிலங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இதில் வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் லூக்காவில் 8, 11, 14 வரை உள்ள வசனங்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இதுல வந்து முதலாவது நிலம் வந்து முதல்ல நாங்கள் பார்த்தோம்தானே, அதில் வழியோரமாய் விதைக்கப்பட்டவர்கள், வழியோரமாக விழுந்த என்னுடைய இருதயத்தில் அதில் வந்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்க விதை வந்து இதனுடைய வசனம். ஆனால் எங்கே விதைக்கிறாங்க, நிலம் வந்து எங்களுடைய இருதயம். எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எவ்வளவுக்கு இதனுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வந்து இந்த இதில் விளக்கத்தை நீங்கள் பாருங்கள். வழியோரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வந்து அவர்கள் விசுவாசித்து, அவங்க விசுவாசித்த தேவ வசனத்தை அவர்கள் விசுவாசித்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டுடுவார்கள் எல்லாம். அதனால் பிசாசு வந்து அவங்கள விசுவாசிக்க விட மாட்டாங்க, நல்லா கேட்பாங்க, வார்த்தையே நல்லா கேட்பாங்க. ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசு வந்து அந்த விதைகளை எல்லாம் எடுத்து போடுறாங்க. இருதயத்திலிருந்து அவங்களோட இருதயத்தில் அவங்களோட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நிலைக்கு இருக்காதபடி அது எல்லாத்தையும் பிசாசு எடுத்து போடுவாங்க. ஆனால் அடுத்தது நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இதுல வந்து கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் வந்து நாங்கள் முதல்ல பார்த்தோம், கொஞ்ச காலம் மாத்திரம் அவர்கள், கொஞ்ச காலம் தான் அந்த ஈரம் நிலத்திலே ஈரம் இருக்கிற மட்டும், மண்ணில் ஈரம் இருக்கிற மட்டும் அது செழித்து வளரும். அது கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அவங்க பின்மாற்றமாக அப்படியே போயிடுவாங்க. அதுதான் கற்பாறையில் விழுந்து விதைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் அது வந்து பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து இப்பிரபஞ்சம் இந்த பூமிக்குரிய கவலைகளினால நெருக்கப்படுகிறவர்கள், இந்த பூமியிலுக்குரிய உண்மையாக பூமியில் இருக்கிறவங்களுக்கு பூமிக்குரிய கவலை இருக்குந்தான். ஆனாலும் மிதமிஞ்சின கவலைகள்னால நாங்கள் நெருக்கப்பட்டு, அது கவலை சாதாரணமாக இருக்கும். இப்போ ஒரு கஷ்டம் வருதுனைக்கு கவலை வரும், அது ஓகே. ஆனால் தேவையில்லாமல் மாமிசத்துக்குரிய கவலைகள்னால நாங்கள் கவலைப்படுறது கூட. ஐஸ்வர்யம் உங்களுக்கு கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. குறைஞ்சிட்டா ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படைக்க அது வேதனையாக இருக்கும். ஆனால் ஐஸ்வர்யம் கூடிட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு நித்திரையும் வராது. ஐஸ்வர்யவான்களுக்கு நித்திரை வருமோ, நித்திரை வராது. என்ன செய்கிறது, தாங்கள் போனால் பிறகு தங்களை காசு யார் என்ன செய்ய போகிறான், யார் எடுத்துக்கொண்டு போக போகிறான்னு சொல்லி அவங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் ஐஸ்வர்யமானாலும் கொஞ்சம் இதுதான், மற்ற சிற்றின்பங்கள்னால நெருக்கப்பட்டு அவங்கள அப்படியே பலன் கொடுக்காமல் போகிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் பார்த்தா பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள்னு சொல்லும்போது இருதயத்தில் மாமிசத்தின் கிரியைகளினால்தான் இப்பிரபஞ்சத்து கவலைகள் எங்களுக்கு வருகிறது. மாமிசத்தின் கிரியைகள் என்றால் என்னென்று நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். நாங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 to 21 வரை உள்ள வசனங்களை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். இந்த இதுகள் எல்லாம் மாமிசத்துக்குரிய கிரியைகளாக இருக்கிறது. இவை மாமிசத்துக்குரிய வெளியரங்கமான கிரியைகள். ஆவிக்குரிய கிரியைகள்னா அன்பு, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், அது வேறு. ஆனால் இது வந்து மாமிசத்துக்குரிய வெளியரங்கமான கிரியைகள். இவைகளை நாங்கள் செய்யும்போது சாதாரணமாக இந்த கிரியைகள் எப்படியோ உங்களுக்கு ஒரு வேதனையை, கவலையை, துன்பங்களை தான் உண்டாக்குது. நாங்கள் பகை ஒரு மனுஷனோட பகைச்சு கொண்டோ அல்லது விரோதிச்சு கொண்டோ அல்லது எங்களுடைய வைராக்கியங்கள்னாலேயோ நாங்கள் சந்தோஷமாக இருப்போமா?
இல்லை இல்லை, அவங்களுடைய இருதயத்தில் எப்பவுமே ஒரு சஞ்சலம், ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கும். அதே போல சண்டை பிடிச்சு கொண்டு பிரிவினைகளோட மார்க்க பேதங்களோட இப்படியெல்லாம் நாங்கள் சமாதானமாக ஒரு நாள் இருக்க முடியாது. நாங்கள் தொடர்ந்து பாபமா இருந்தால் தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல பொறாமைகள், கொலைகள், இவைகளெல்லாம் செய்வதனால எங்களுக்கு ஒரு சமாதானமோ சந்தோஷமோ வரப்போவதில்லை. நாங்கள் பொறாமைப்பட்டால் பொறாமை எலும்புருக்கி என்று வேதம் சொல்லுகிறது. அது மாதிரி கொலை வரிகள், களியாட்டெல்லாம் ஒரு நிரந்தரமான சந்தோஷமா அந்த நேரம் குடிச்சிட்டு போய் ஆட்டம் போட்டுட்டு வீட்டை என்ன பாடுபடுவோம் என்ன. அதனால இவைகள் எல்லாம் ஒரு கவலைகளை மாமிசத்துக்குரிய வெளிப்படையான கிரியைகளாக இருக்கிறது. மாமிசத்துக்குரிய கிரியைகள் இவைகள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே கவலைகளை, துக்கங்களை தான் ஏற்படுத்துது. இதனால நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்ட சுபாவங்களோட நாங்கள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனால நாங்கள் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய் நாங்கள் எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்கிறது நாங்கள் யோசிப்போம். இதில் முள்ளுள்ள ஒவ்வொரு இதில் நாங்கள் பார்த்தா எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வழியோரத்தில் விழுந்த விதை போல எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது நாங்கள் கற்பாறையில் விழுந்த விதியை போல நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் கொஞ்ச காலம் ஆகாண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு 1 மில்லியன் ஆண்டவர் $1 மில்லியன் போடி போகிறோமா, அல்லாட்டி நாங்கள் முற்புதரில் விழுந்த விதையை போல கொஞ்சம் வளர்ந்தாலும் அது எல்லா கஷ்டங்களும் எல்லாம் எல்லாத்தையும் மூடி போடுறது. ஆனால் இதில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படியா பலன் கொடுக்குறதுன்னு சொல்லப்படுறது. நாங்கள் வாசிப்போம். லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். இதுல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில், எப்படி இருதயம் எப்படி இருக்குது, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து அவங்க அந்த வசனத்தை இருதயத்திலே காத்து கொண்டு, வசனம் ஒரு வாக்குத்தத்தமோ ஒரு ஆண்டவருடைய வசனமோ உங்களுக்கு கிடைக்கும் போது அதை இருதயத்தில் வச்சு காத்து கொண்டு அதை பெறும் வரைக்கும் பொறுமையோடு இருப்பார்கள். அதன் பிற்பாடு பலன் கொடுக்கிறவர்களாய், அதை பெற்று பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். நாங்கள் வசனம் வந்த உடனே எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு ஆண்டவர் ஆவியான ஒரு வாக்குத்தத்தை சொல்லிட்டா அது உடனே கிடைச்சிடுவோம் பண்ணி நாங்கள் பார்ப்போம். இல்லை உடனே கிடைக்காட்டி நாங்கள் என்ன சோர்ந்து போயிடுவோம். அதை உண்மையாக அப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நல்ல எங்களுடைய இருதயம் நல்ல ஒரு இடமாக இருந்தால், நல்ல விதைக்கிறதுக்குரிய ஒரு இடமாக இருந்தால் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே அந்த வசனத்தை காத்து பொறுமையோடு அந்த ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருந்து பலன் கொடுக்கிறவர்களால் நாங்கள் இருக்க வேணும். அதுதான் நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த மக்களுக்கு சொன்னதான காரியம். இதில் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் தேவனை தரிசிக்கிறதுன்னு சொன்னால் சாதாரணமான காரியம் இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு நாட்டு பிரசிடெண்டையோ பிரைம் மினிஸ்டரையோ நாங்கள் சந்திக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் சும்மா போய் சந்திச்சிடலாமா, நான் போய் பார்க்க போகிறோன்னு சும்மா போய் பஸ்ஸில் போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாமா, இல்லை அது. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு தகுதி வேணும், நல்ல ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்க வேணும், இருந்தால் தான் அவங்கள பார்க்கலாம். அப்படி நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த உலகத்தையே உண்டாகின இந்த தேவனை ஒன்றும் இல்லாமல் இருந்து இந்த உலகத்தையே உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இந்த ராஜாவை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு
தகுதி மட்டும்தான் எங்களுக்கு தேவை. என்னன்னு தெரியுமா? சுத்தம் இருதயம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். சுத்த இருதயம் மட்டும் காணும் அந்த தேவனை நாங்கள் தரிசிப்பதற்கு. எங்களுடைய இருதயம் சுத்தமா அழகா, அது என்ன செயற்கை அழகால நாங்கள் செய்ய முடியாது. செயற்கையாகவே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இயற்கையாக இப்போ சுவிஸ் எப்படி இயற்கையான அளவோட இருக்குது, அது மாதிரி எங்களுடைய இருதயம் சுத்த இருதயமாக உண்மையாக இருக்கணும். நாங்கள் சும்மா மாய்மாலமாக சுத்தமாக இருந்தாலும் அது எங்களுக்கு தெரியும். இல்லை, இருதயத்தில் உண்மையான சுத்தம் இருந்தால் அது தெளிவாக தெரியும். அதனால் நாங்கள் செயற்கையாக எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது. அதனால் இயற்கையாகவே எங்களுடைய இருதயம் தேவ வசனத்தினால் நிறைந்திருக்கும் போது அது தானாகவே சுத்தமாக இருக்கும். எனவே நாங்கள் எப்படி இந்த தேசம் இயற்கை அழகினால சுத்தத்தால் மேன்மை அடைகிறதோ அது மாதிரி நாங்களும் எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பதனால் சுத்தமாக இருக்கிறதுனால நாங்களும் பாக்கியவான்கள்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னா அதை விட வேறு ஒரு காரியம் இந்த பூமியில நான் நிற்கல இருக்குமென்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். 1 சாமுவேல் 16:7 வசனத்தை நாங்கள் கவனிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா? அதுக்காக தெரியுமா? இதில் சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்கிறார். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் எல்லாம் பெரிய பைபிள் எல்லாம் கரைச்சி குடிக்கிறாங்கன்னு சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. அவரிடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஈசாயின் குமார்களில் ஒருவனை நான் ராஜாவாக்க நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை போய் அபிஷேகம் பண்ணு சொல்லி சொல்கிறார். அவனே எனக்காக அபிஷேகம் பண்ணு சொல்லி ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி வைக்கிறார். அப்போ ஈசாயிட்ட அவர் போய் சாதாரணமாக போய் டக்குன்னு ஒரு மகனை கூப்பிட்டு ராஜாவாக்கி போட்டு விதையில்லாத என்னென்னா சவுல் இருந்தவர். அப்போ ஆனாலும் பயந்து இருந்தவளையில் அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பலி எடுக்கிறதுக்குன்னு சொல்லி பலி செலுத்துகிறதுக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு பலி செலுத்த அந்த பலி வேளையில் ஈசாயையும் அவருடைய குமாரர்களையும் அந்த பலிக்கு வரவழைத்து கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பலி செலுத்தும் போது அவர்களை வரவழைத்து அந்த இடத்துல ஒரு தினம் தான் சொல்கிறவனை நீ அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சொல்கிறேன். அப்போ அவர் முதலாவது வார அவர் ஈசாய்க்கு 8 பிள்ளைகள் 8 பேர், அதில் 7 பேரையும் கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டார். முதலாவது வாரவர் எலியாசை பார்த்து முதலாவது வருகிற ஈசாயின் மகன் அவரை பார்த்து சாமுவேல் நினைக்கிறார், இவன் தான் அப்போ இவர் தான் ராஜாவை வர போகிறவன் என்று சொல்லி அவர் தண்ட உடனே கர்த்தர் சொல்கிறார், நான் அதுக்கு தான் இதை சொல்கிறார், இவன் இல்லை தான் அப்படியே ஒவ்வொரு தரம் மாறி 7 பேரும் வரையினம் தொடர்ந்து இந்த இதில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வரையினம். ஆனால் அப்போ சாமுவேல் இருக்கிறார் ஈசாயிட்ட அவையிட்ட தாவீதின் அப்பாட்ட அந்த சாமுவேல் இருக்கிறார், இனி உனக்கு வேறு பிள்ளைகள் இல்லையான்னு சொல்லி. அப்போதான் அவர் சொல்கிறார், ஒருத்தன் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், அவன் வந்த அப்புறம் தான் மிச்சம் எல்லாம் முதலே அவனை ஆளை விட்டு கூப்பிடுன்னு சொல்லி. அப்போ தான் தாவீது வர்றார். தாவீத உடனே சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார். தாவீது 8வது பிள்ளையாக இருக்கிறார். அப்போ பாருங்க, முதலாவது பிள்ளைக்கும் 8வது பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம். அவர் உள்ள பெரிய ஆளாக இருப்பார். முதலாவது மகன் உள்ள பெரிய ஆளாக இருப்பார். ஆனாலும் அந்த அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு ஆண்டவர் அபிஷேகிக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய இருதயத்தை ஏற்கனவே வேதத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு பிரியமானவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய இருதயத்துக்கு தாவீதுடைய இருதயம் பிரியமாயிருக்கிறது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு தாவீது பிரியமாயிருந்தபடினால தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதனால தான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார் சாமுவேலை நோக்கி, நீ
இவனுடைய முகத்தையும் அவருடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஆண்டவர் வந்து எங்களுடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. மனுஷன் பார்த்துட்டு சில வேலை சொல்லி என்ன இந்த சில வேலை எல்லாம் இந்த என்னன்னு சொல்றது, ஒரு ஆவிக்குரிய மனுஷரை பார்த்து விமர்சிக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். சில வேலை அவங்க இது உண்மையான இதா, இது இவங்க பொய்யா மாய்மாலமாக செய்கிறாங்க, அல்லது ஒரு மாய்மாலமாக செய்கிறாங்களா பார்த்தா ஐயோ இவங்க தான் ஆவிக்குரிய தூதர்கள்னு சொல்லி அவங்கள விழுந்து கும்பிடுவாங்க. அப்போ மனுஷன் பார்க்குறபடி வந்து தேவன் பார்க்கறது இல்லை. மனுஷன் தான் முகத்தை பார்த்து சொல்றாங்க. ஆண்டவர் வந்து கர்த்தர்களுடைய இருதயத்தை பார்த்து தான் எங்களுடைய வழிகளை தீர்மானிப்பேன். அதனால நாங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் உயர்த்துவார். இந்த தாவீதெல்லாம் எவ்வளவு சும்மா அந்த ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும் போதெல்லாம் அவர் இத்தனை சங்கீதங்களை பாடி இருக்கிறார். ஆண்டவர் எந்த நேரம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்தார், அது மாத்திரமில்லை, அந்த சங்கீதம் மாத்திரம் அவர் பாடல, அவர் எந்த நேரமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பார், தனக்கு துணை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்பார். அப்படியே எந்த நேரமும் அந்த மனுஷனுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய சிந்தையாக தான் இருந்தது. அவர் சிறு வயதுல இருந்து அப்படி இருந்தார். ராஜாவா அப்படியான இருதயம் உள்ள அந்த மனுஷனை தான் ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். அப்போ சாதாரணமாகவே மனிதர்கள் மத்தியில் மூத்த பிள்ளை முடிக்குரிய மன்னர் இல்லாமல் போனால் அடுத்தது அவருடைய மகனாக தான் இருப்பார், மூத்த மகனாக தான் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளையோட தாவீது அந்த நாட்களில் ராஜாவாகிறதுக்குரிய வயசு அவருக்கு வர இல்லை. ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்து அவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் அந்த அபிஷேகத்தோடு தேவனுக்காக காத்திருந்தார். ஏற்ற வேளையில் ராஜாவாக ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாயிருந்தால் 1 ராஜாக்கள் 9:3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்குவதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். ஆமென். இதுல வந்து கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயமும் இந்த இடத்துல இருக்குமென்னு சொன்னா எங்களுக்கு அதை விட என்னதான் வேணும்? நாங்கள் இது இந்த 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 சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமா? இதுல வந்து சாலமோன் ராஜா வந்து கர்த்தர் கண்ட ஆலயத்தை கட்டுறார். ஆலயத்திலே விண்ணப்பம் பண்றார். அவர் நிறைய விண்ணப்பங்கள் செய்கிறார். அந்த தன்னுடைய மக்களுக்காக, அந்த மற்றது அந்த அந்த இடத்துக்காக, அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறவர்கள், அந்த இடத்துல யார் யார் என்ன கஷ்டங்களோட வந்தாலும் அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கணும். அப்படி பெரிய ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறார். அதன் பிற்பாடு ஆண்டவர் தரிசனமாகி சாலமோனுக்கு இந்த காரியத்தை சொல்றார். அவருடைய விண்ணப்பத்தை கேட்டேன், நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்குமென்னு சொல்றார். ஆண்டவருடைய இருதயமே இங்கே இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் இதை விட வேறு என்னத்தை தான் நாங்கள் வாங்கிக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்தை அதெல்லாம் சொல்லுவாங்க, அமைதியாக இருங்க, சேர்ச்சுக்குள்ள கதைக்கக்கூடாது, சேர்ச்சுக்குள்ள அமைதியாக இருக்கணும். ஏன்? ஆண்டவருடைய கண்களும் கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயமும் இங்கே தான் இருக்கும். அதனால நாங்கள் சேர்ச்சுக்குள்ள அமைதியாக இருக்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் கஷ்டங்களோட வருவினும் சில பேர் அவங்களுக்கு வீட்டில் ஜபிக்க இயலாது, வீட்டில் ஜபிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஒரு ஆள் மட்டும் ரசிக்கப்பட்டிருப்பார், மிச்சம் எல்லாம் ஆண்டவரை அறியாதார்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க ஜபிக்க இயலாது வீட்டில். அப்போ அவங்க வந்து ஜபிப்பாங்க. அது மாதிரி வீட்டில் எத்தனையோ சூழ்நிலை, ஒரு பைபிள் கூட வாசிக்க இல்லாத நிலைமை இருக்கு. சில பிள்ளைகளோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க வந்து இந்த இடத்துல அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம்னு வருவாங்க. அவங்களுக்கு தெரியுமோ தெரியும், ஆண்டவருடைய கண்ணும் இருதயமும் இங்கே இருக்குன்னு தெரியாட்டிலும் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுவாங்க. இந்த சமூகத்தில் வருகிற யாராக இருந்தாலும் அவர்களோட என்னென்ன வேண்டுதல்களோடு என்னென்ன விண்ணப்பங்களோடு அவங்க வராங்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவருடைய கண்கள் காணும். அவருடைய இருதயம் அதை எந்த நாளும் அதை உணர்ந்து கொள்ள இருக்குமா, இந்த பிள்ளை அப்படி கஷ்டத்தோடு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்டவங்கள தயவு செய்து சபைக்குள்ளே அமைதியாக இருந்து ஜபிக்க விடுங்க. பிரைஸ்களோட எல்லாம் சொல்லுங்க, வழியால் சொல்கிறது நல்லது.
நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் சங்கீதம் 64:10 நாங்கள் கவனிப்போமா இருந்தால், நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். நீதிமான் மகிழ்ந்து அவரை நம்புவான். அப்ப நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு அவரை நாங்க நம்பி அவரை ஆராதிக்கணும். செம்மையான இருதயம் உள்ளவர்களா நாங்க இப்போ சொன்னா, செம்மையான இருதயமா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் மட்டும் சொன்னதில்ல. அப்ப அது மாதிரி நாங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களா இருந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். செம்மையான இருதயம் உள்ளவராக இருந்தபடினால்தான் ஆடு மேய்ச்சி கொண்டு வந்த தாவீதை கூட ஆண்டவர் பெரிய அரசனாக மாற்றினார். அதனால எங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா சுத்த இருதயமா இருந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, மேன்மை பாராட்டும் போது, தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும் போது, இந்த பூமியிலே ஆண்டவர்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கருத்துக்கள் பிதாவே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தெய்வமே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே, கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் என்னென்ன வேலை பள்ளிகள் சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே உண்மை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நினைவு கொண்டுள்ளுங்க. கர்த்தாவே அப்பா, நன்மையும் செம்மையுமான இருதயத்திலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இருதயத்தின் வேண்டுதல்களை நீங்கள் ஆண்டவரே அருள் செய்யும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். உங்களுடைய சமூகத்துக்கு என்னென்ன நினைவுகள் என்னென்ன வேண்டுதல்களோடு உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயமும் இந்த சபையில இருக்கிறபடினால் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு நீங்கள் நல்ல பதில்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார்.